வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கேமரா வந்து செக் பண்ணுறதுக்காக கிளம்பியிருக்கோங்க. மைக் செட்டப் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு பெட்ரோல் போட்டு ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் பண்ணாங்க. சார்லியில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாகவே ட்ரெயிலே போயிட்டுருக்கு. ஆனால் அவனும் ஓடுறான், பரவாயில்ல. ஸ்ட்ரைட்டாக போய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் தாங்க. எங்கிட்ட எல்லாம் தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இந்த பக்கம் எப்பயுமே பார்த்து தான் போகணும். எப்பயுமே இங்கனக்குள்ள நான் எப்பயுமே இந்த இடத்துல பள்ளம் தோண்டினாங்க சைடில். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி பைப்பு போட்டாங்க. ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பைப்பெலாம் போட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் போட்டுவிட்டு திருப்பி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் எங்களுக்குள்ள வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி எதுக்கு தான் அப்படி தோண்டினாங்கன்னு யாருக்குமே தெரியல. தோண்டினாங்க, திருப்பி அவங்களே வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சின்ன சின்ன பைப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்க. இப்போ போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே ஒரு சின்ன ரைடுங்க. ஏன்னா இப்போ மைக்கெல்லாம் வாங்கி செக் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம சேனலுக்கு அதுக்கு முன்னாடி வந்துட்டு சரிங்க, வணக்கம் ஸ்டோரியெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சிலம்பு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால நம்ம வந்து இப்போ 3K ரீச் ஆக போகிறோம். 3K ரீச் ஆக போகிறோங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த தேங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாலுமே பத்தாதுங்க அது. ஏன்னா இவ்வளோ அன்பு கொடுப்பீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சேன். பட்டு சீக்கிரத்துலேயே வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு டக்குன்னு 3K வந்துட்டோம். என் கூட யாராலையுமே நம்ப முடியல, யாருமே நம்ப மாட்டுறாங்க. என்னடா திடீர்னு 3K வந்துட்டேன்னு நம்ப மாட்டுறாங்க. இதெல்லாமே எல்லாம் உங்களால தான் வச்சுட்டுவார். இந்த பாசத்தையும் அன்பையும் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு என்டர்டைன்மெண்ட் எடுத்து போக முடியுமோ எடுத்துகிட்டு போவேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து எல்லாமே பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ள அதை ஷேர் பண்ணி விடுங்க. கடைசி வழி நான் உங்களுக்காக வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து நான் பகலில் தான் எடுத்துருக்கணும். சரிண்ணா, நியூ இயர் எப்படிங்க போச்சு? எல்லாத்துக்கும் ஒரு நாளுக்கு நல்லா போயிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. எல்லாம் நல்லபடியாக நியூ இயர் கொண்டாடி இருப்பீங்கன்னு. ஏன்னா நான்லாம் நியூ இயர் வந்துட்டு கம்பெனிக்குள்ளே தாங்க இருந்தேன். என்னடா சொல்கிற சிலம்பு, கம்பெனிக்குள்ளே இருந்தேன்? ஆமாங்க, 12:30 தாங்க வேலையே முடிஞ்ச வந்தேன். நிறைய ஒர்க் இருந்துச்சுங்க. இந்த வருஷம் நியூ இயர் விட்டுருங்க. அடுத்த வருஷம் 26க்குள்ள 1 மில்லியன் அடிச்சே ஆகணுங்க. அதாங்க என்னோட குறிக்கோள். அது வந்து உங்களால தாங்க முடியும். அந்த சப்போர்ட் வந்து கொடுத்துருங்க. நானும் நம்மளோட ஆறுபடை ட்ரிப்பு வந்துட்டு ரொம்ப அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணதே வந்துட்டு அந்த ஆறுபடை ட்ரிப்பு தாங்க. அதுவே பெண்டிங் நின்றுச்சுங்க. நானும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி, ஓகே. அதுவும் இல்லாமல் நம்ம அச்சுட்டு ஒருத்தர் வேற வந்துட்டு எப்போ அப்புறம் மோட்டோ விளாக்கிங் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டார். மோட்டோ விளாக்கிங் அதாவது சும்மா 2 வீடியோ வந்துட்டு சும்மா வாய்ஸ் ஓவர் கொடுத்து வந்து பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் இருந்துச்சுங்க. சரி, ஓகே. இப்போ மோட்டோ விளாக்கிங்கன்னா நம்ம அச்சுட்டு வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு மைக் எல்லாத்தையுமே வாங்கியாச்சுங்க. மைக்கு எல்லாமே வாங்கினது வந்து உடனே வாங்கி எப்படியே வாங்கியாச்சு. ஸோ அதை திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்காக பார்த்துக்கலாங்க. ஆனால் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த கடவுள். சத்தியமாக சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு உண்மையாக ஒரு நல்ல மைண்டில் மனசோட போய் சாமி கும்பிட்டு நீங்கள் வேண்டுனீங்கன்னா எல்லாம் நடக்குது. நான் அப்படி தான் வேண்டுனேன். கடவுள் கூட இருக்காருங்க, கடவுள் இருக்காரு, நீங்களும் என் கூட இருக்கீங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லைங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த நாளுக்காக தான் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஐயோ, எப்போடா மோட்டோ லாக்கிங் பண்ணுவோம், எப்போ பண்ணுவோம் சொல்லி பண்ணி. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு இன்ஸ்டாவிலேயே எனக்கு பர்சனலாக வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, எப்போ அப்புறம் மோட்டோ லாக்கிங் பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க. நானும் என்னால் சொல்ல முடியல. ஆனால் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே நான் மோஸ்ட்லி வந்துட்டு ரிப்ளை பண்ணிடுவேங்க. நாங்கள் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ யாருக்காச்சும் நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்திருந்தா தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஏதாவது சில காரணங்களால் வந்து தான் பண்ணாமல் இருந்திருப்பேன். அது வந்துட்டு அதனால் கோச்சுக்கிறாங்க ஹெச்டுவார். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சூலூர்லேருந்து, அதாவது நம்ம ரூம்லேருந்து இப்போ சார்லிக்கு பெட்ரோல் போகிறோம்.
ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு சார்லி வந்து ட்ரையாகவே இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஃபினான்ஷியலாக பிரச்சனை ஆயிடுச்சுங்க. சரி விடுங்க, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்துட்டு எமோஷ்னலாக பேசக்கூடாது. ஜாலியாக போகிறோம், ரைடு என்ஜாய் பண்ணுறோம். ஆறுபடையில் நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, அந்த சுவாமி மலை மட்டும்தாங்க. அவரை மட்டும் நம்ம நேரில் போய் பார்த்துட்டோம்னா ஆறுபடை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிட்டாங்க. அந்த ஆறுபடை ட்ரிப்பை முடிச்சிருமே அடுத்து நம்ம வந்துட்டு ஒரு 3 நாள் ட்ரிப் ஒன்று பிளான் வச்சுருக்காங்க. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹச்டுவாரு நீங்கள் கொடுக்குற அந்த லவ் அண்ட் சப்போர்ட்னால அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு எப்படி நாளாச்சும் 1 மில்லியன் அடித்து தூக்குறோங்க, பறக்க விட்றோம் 1 மில்லியனை வெறித்தனமா. ஏன்னா இந்த அடுத்து எல்லாமே வந்துட்டு ரெகுலராக வந்து வீடியோ வர ஆரம்பிச்சிருங்க கரெக்டாக. இனிமேல் அதான் நம்ம டைமிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ வரலையுமே வந்துட்டு ஒரு அதாவது ஈவினிங் டயத்தில் பார்த்து நான் வந்துட்டு வீடியோ போட்டு வந்தேன், நீங்கள் பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அந்த டைமிங்கே ஓகே தான். நான் இல்லை வேறு ஏதாச்சும் டைமிங் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அந்த டைமிங் நம்ம அதுக்கு அந்த டயத்தில் வந்து கரெக்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் முடிஞ்சாலும் இல்லை கன்ஃபார்ம் வீடியோ அந்த டயத்தில் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேங்க. டிராஃபிக் இல்லை, நல்ல வேலை. இல்லைன்னா எனக்குள்ளே எப்பயுமே டிராஃபிக்காக தாங்க இருக்கும். ஏன் நான் நைட் டயத்தில் வந்து சூஸ் பண்ணேன்னா நம்ம அடுத்து என்னென்னே தெரியல, நமக்கு அதிகமாக நம்ம ரைடு பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நைட் ரைடாக தாங்க இருக்குது. நைட்டுக்கும் நமக்கும் ரொம்பவே ராசிங்க. மோஸ்ட்லி நம்ம அதிகமாக நீங்கள் எல்லா வீடியோவில் இப்போ வந்தாலும் வந்து நம்ம ஹச்டுவார் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். எல்லா வீடியோவுமே நம்ம வந்துட்டு நைட்டில் தாங்க எடுத்துருப்போம். ஏன்னா அதிகமாக நம்ம நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அந்த பெட்ரோல் பங்கில் போய் போட்டு வந்துடலாம். பெட்ரோல் இங்கே அங்கே போய் போடுவோங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்ன தெரியல, இப்போ நம்ம சார்லியில் எக்ஸாஸ்ட் நோட் வந்து சும்மா வேற மாதிரி கேட்குது. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு அப்படியே தேன் வந்து பாயுதுங்க காதில். சத்தியமாக இருந்ததுக்கு இப்போ வண்டியில் வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் நோட் வந்துட்டு கொஞ்சம் ஹை பீமாக கேட்குது எனக்கு. என் கூட இருக்கவங்களும் அப்படி தான், எனக்கு மட்டும் தான் அப்படி கேட்கணும் பார்த்தா என் கூட பில்லியன் ரைடாக வரவங்க அவங்களுக்குமே வந்துட்டு ஹை பீமில் தான் வந்து கேட்குது போல். சொன்னாங்க 2 பேர் சொன்னாங்க, என்னடா எக்ஸாஸ்ட் நோட்டு அதுவும் போன தடவை சர்வீஸ் விட்டுருந்தோம்ல அப்பயுமே சொன்னாங்க, என்ன எக்ஸாஸ்ட் நோட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டாங்க. நம்ம ஒன்றும் ஆல்ட்ரும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை, எக்ஸாஸ்ட் நோட்டு என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ நான் மிரண்டேன், இது இன்ஜினில் இப்போ பிரச்சனை வந்து மிரண்டேன் நான். அப்புறம் ஒன்றும் சொல்லலை அவங்க, இல்லைக்கா இது ஸ்டாக்கு தாக்கா அப்படின்னு விட்டும். ஓகே உண்மை ஸ்டாக்கு தாங்க அப்படின்னு விட்டும். அப்படியாப்பா இல்லை இதில் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு வருதுன்னாங்க. நான் அப்படி எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே தூக்கி போட்டுச்சு. அப்புறம் நான் போக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஏன் இங்கே பெட்ரோல் பங்கு தான் அங்கேயே வந்துச்சுல்ல, சில பேர் அங்கேயே போட தானான்னு கேட்பீங்க. வண்டி ஓட்ட ஆசையாக இருக்குங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கணும். வண்டியில் வந்துட்டு நான் ஸ்டாப்பிங்காக போய்கிட்டே இருக்கணும், அந்தாங்க எனக்கு அப்படியே மைண்ட்லலாம் ஓடுது. இருங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைடை வந்து டெவலப் பண்ணிடலாங்க. நம்ம அடுத்து ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கோம்னு சொன்னால அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது சர்ப்ரைஸ். நான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அது எங்கே போகிறோன்னு நான் சொல்கிறேன். இப்போது நமக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அஷ்டுவார் 3 மில்லியன்லனால நீயோ அப்பா என்னடா ஏதோ ஒன்று பேசுகிறேன்னு நினைக்க வேணாம், என்னால் முடியலை, அந்த சந்தோஷத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. எல்லாம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான், அந்த ஆசீர்வாதத்தினால தான் நம்ம வந்துட்டு இப்போது இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து நிற்கிறோங்க. வளர்ந்தனா ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ முடிஞ்சாலும் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அஷ்டுவார். எங்கே இருக்காரு, அங்கே ஆள் இருக்கா? ஆள் இல்லை, இருக்காரு. நான் எப்பயுமே ஊருக்கு அதாவது வீட்டுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் இந்த பெட்ரோல் பங்கில் தாங்க ஒன்று பெட்ரோல் போட்டு போவேன். இங்கே இன்னொன்று நம்ம சூலூர்கிட்ட உள்ள சிட்டியில் அந்த இதுக்கிட்ட இருக்குங்க, அங்கே தான் போடுவேன் எப்பயுமே. மோஸ்ட்லி இந்த பாரத் ஹெச்பியில் தான் போடுவேன். இந்தியன் வந்துட்டு 2 டைம் போட்டேன் நான் எனக்கு ஒன்றும் சரியாக அவ்வளோக்கா பெர்ஃபார்மன்ஸ் தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு இந்தியனில் மோஸ்ட்லி நான் போடுறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு அதாவது இந்தியனில் போட வேணாம்லாம் சொல்லலை, நான் இந்தியனில் நீங்கள் போட்டு பழகிருப்பீங்க, அவங்களுக்கு அது பழகிருக்கும், எனக்கு வந்து அது ஒன்றும் பழகலைங்க. குளிர் வேறு, அதனால தாங்க குடியை போட்டு வந்துட்டாங்க. குளிர் வேறு, மொரட்டு குளிராக இருக்குங்க. ஐயோ பாவங்க, அவங்களுக்கு வந்து நான் கால் உடஞ்சிருக்கு போல்.
அடுத்து நெக்ஸ்ட் ரைடெலாம் வந்துட்டு நாய்க்கெலாம் அந்த டேக் வாங்கி போடணும், கழுத்தில் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்ல அந்த டேக் போடணும். அதை முடிஞ்சாலும் நம்ம வாங்கி கேரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டஸ்ட்டு வந்து நம்ம சார்லி ஒரு சர்வீஸுக்கே விடலை. பயங்கரம். $190 190. $190 86 87 88 90. ஓகே. Paytm payment of 300 rupees. நான் வந்துச்சுண்ணா. 190 rupees. ஓகே, பெட்ரோலை போட்டாச்சு. மோஸ்ட்லி நான் லாங்கில் போகும்போதெல்லாம் ஹெச்பி தாங்க ட்ரை பண்ணுவேங்க. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு நல்லாவே மைலேஜ் கொடுக்குதுங்க. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக இந்தியனில் போட வேணான்லாம் நான் சொல்ல மாட்டேன், போடலாம். பட் என்னன்னு தெரில, எனக்கு அது மைலேஜ் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. அதனாலே நான் வந்து இந்தியனை வந்துட்டு இந்தியனில் வந்து பெட்ரோல் போடுறத குறைச்சிட்டேன். நான் இந்தியன்லன்னு சொல்லவில்லை, இந்தியனில் வந்து பெட்ரோல் போடுறத கம்மி பண்ணிட்டேங்க. வைசர் வேறு நைட் ஆனால் தெரியவே மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி பொண்ணு போல நான் சுத்தமாக கண்ணு தெரிய மாட்டேது. சிவா சிவா, யாராக தான் நல்லா இருக்கணும். நைட்டில் ரைடு பண்ணுறதே வந்துட்டு ஒரு வேறு லெவலான ஃபீல் தாங்க. அதை எப்படி சொல்கிறது, நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் ரைடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கோங்க. 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பைக் எடுத்து நைட்டில் அப்படியே சும்மா வெளியில் போனீங்கனாலே அதோட என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு தெரியும். என்னமோ என்னன்னு தெரில, நம்ம அதிகமாக ரைட் பண்ணுறது எல்லாமே இப்படி தாங்க, நைட்டு தாங்க. இந்த வயசில் சுத்தமாக தெரிலங்க. $200 பெட்ரோல் போட்டுது, 1 கோடி தாங்க காட்டுது. சார்லி எனக்கு தெரிஞ்ச இப்போ வர வர அதிகமாக பெட்ரோல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மோசம். ஏன்னா இப்போ $200 போட்டுருக்கோங்க, 2 லிட்டர் ஆச்சு வரணுங்க, 2 லிட்டர் கிட்ட வரணுங்க. ஆனால் பார்த்தா 1 கோடி தான் காட்டுறாரு. பார்க்கலாம், நம்ம ரூம் போடுறதுக்குள்ள 1 கோடி மேலே இருந்தாலும் பார்க்கலாம். ஆனால் என்னன்னா இதில் 1 கோடி இருந்தாலே அது 1.5 என்னமோ சம்திங்க லிட்ரு. அதனால் பயப்பட வேணாம். பிளிங்க் ஆனாலும் நம்மளை முடிஞ்ச அளவு பெட்ரோல் பங்க் வழி நம்ம பையன் நம்ம கூட்டு வந்துடுவாருங்க. அதில் ஒரு ஸ்பெஷலுங்க நம்ம பையன்கிட்ட. சார்லி வந்ததுக்கப்புறம் தாங்க லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் வந்திருக்கு, நிறையா ஒரு சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இவன் கிடச்சது வந்துட்டு இவன் கிடைச்சதுக்கப்புறம் நிறையா போனது இருக்குது. போனதுன்னா இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சி போனதெல்லாம் இருக்குது. வந்ததுக்கப்புறம் நிறையா கிடைச்சது இருக்குது, இதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவை அப்படி கிடைச்சதெல்லாம் நிறையா இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் வண்டி எடுத்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் தான் எனக்கே நல்லாவே ஃபீல் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்க, சந்தோஷங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பைக் இல்லாமல்
நடந்து போகிற அந்த பைக்கர்ஸ் ஃபீல்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன் இவ்வளோ பொறுமையாக போகிறாங்க? அதான் வழி ஃப்ரீயாக தானே இருக்குது. அண்ணனை பாருங்கள், ஆம்புலன்ஸ் மாதிரி அடிச்சு போய்க்கிருக்காரு. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவு உங்களுக்காக ஒரு ஃப்ரெண்டு தேடினீங்கன்னா மனிதர்களை தேடுறத காட்டிலையும் நல்ல ஒரு மிஷினை தேடுங்க. ஏன்னா நானும் நிறைய துரோகங்களை வந்து பார்த்துட்டாங்க. அதை ஏன்னா என்னென்ன துரோகம் பார்த்தா எங்களுக்கு எதுவும் தெரியாதான்னு கேட்பீங்க. காலேஜ் படிக்கும்போது 5-6 வருஷமாக ஒன்றா இருந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு சின்ன விஷயம் அதுக்காக வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டான். பொண்ணுங்க அது சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி வேணா விடுங்க, போனவங்க போட்டுங்க, அவங்க ஏன் போகிறாங்கன்னு நம்ம கேட்க வேணாம். வருவாங்க, வந்தாங்கன்னா வா நண்பனேன்னு கூப்பிட்டுக்கிறவன் தான், அவ்வளோதான். நம்ம வந்து எதையும் வந்து ஆனால் அதெல்லாம் மறக்க முடியாத துரோகங்க. ஸோ எதுக்காக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரணங்க, வேறு எதுக்காகவுமே கிடையாது. பரவாயில்ல, நல்லா இருந்துட்டு போங்க. இந்த ஆம்புலன்ஸ்காரங்க என்ன போகவே மாட்டாங்க. போட்டுங்க அண்ணன் போட்டும், வழி விடுங்கப்பா போட்டோம். இப்போலாம் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேங்க, ஆம்புலன்ஸ் அண்ணாலாம் வண்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில அண்ணாங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒதுங்கி நின்றுக்குருவாங்க. காருக்கார அண்ணாங்களே நிறைய பேர் ஒதுங்கி நின்றுவாங்க. காருனாலும் சரி, சில பஸ்காரங்க விலகவே மாட்டாங்க. அந்த ஒரு டிராஃபிக்கில் இருந்து சில பேர் வந்து வழி விட்டு கொடுப்பாங்க. அந்த டைம்லேயும் அடித்து ஏறி பிடிச்சிட்டு வருவாங்க. காருக்கார அண்ணாங்களும் வருவாங்க, பஸ்ஸுக்காரங்களும் வருவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா யாருக்கு எப்போ என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ முடிஞ்சாலும் ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். முடியலை பட்சத்துக்கு வேணால் நம்ம விளைவிக்கணும், முடியாத பட்சத்துக்கு விளைவிக்கணும். அதுக்காக அவங்களுக்கு போய்ட்டு நம்ம துன்புறுத்தக்கூடாது. அந்த மாதிரி தாங்க நம்ம முருகனோட அருளால் எல்லாமே நமக்கு வந்து நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அடுத்த ஒரு பைக் எடுக்கணுங்க. நம்ம சார்லியை வந்துட்டு கொஞ்சம் சார்லிக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இன்னொரு மாப்பிள்ளை இறக்கணும். இப்போ மைண்ட்லலாம் தூக்கமே வர மாட்டுதுங்க. என்னடா தூக்கம் வர மாட்டுதுன்னு ஃபோன் எடுத்தாலேவும் பைக்கு தாங்க. அந்த பைக்கு ஆசை மட்டும் போகவே மாட்டுதுங்க. எவ்வளோ ஒரு கரேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணணும் நம்ம வீட்டில். ஃப்யூச்சர்லலாம் நடக்குங்க, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு வெள்ளைக்கான வந்து ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா என் கூட இருக்கிறது இப்போ ஒரே ஒரு சுற்றுனா அது நீங்கள் மட்டும்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்களை நான் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது ஒரு ஸ்பீடு க்ரூஸ் பண்ணலாம், பட் ஆம்புலன்ஸ் முன்னாடி போகுது, ஆம்புலன்ஸை மறைக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போய் காற்றடிக்கும் போது வாய்ஸ் எப்படி கேட்குன்னு தெரில. இதில் பார்க்கலாம், நம்ம போய் இப்போது செக் பண்ணுவோம்ல, நல்லா தான் இருக்கும் பாருங்கள். 6 படைக்கெல்லாம் நம்ம ஆறு படை ட்ரிப்புலாம் லாஸ்ட்டு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷம் தாங்கலை. சத்தியமாங்க நான் ரொம்ப நாள் நைட்டில் தூங்காமலே இருந்திருக்கேன். எப்படா இது ஆரம்பிப்போம், எப்போ இது நம்மளால் முடியும் அப்படின்னு நான் தூங்காமல் இருந்த நாட்கள் அது அதிகம். ஸோ சார்லி வாங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தேங்க. இவன் இருந்தான், எனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவனை எடுத்துகிட்டு அப்படியே நான் மாட்டுக்கு வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வருவேன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன்னா, மன உளைச்சலாக இருக்கேன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு நான் பர்ஸை பேக்கெட்டில் வச்சுருப்பேன் எப்பயுமேவும். அன்றைக்கி வந்துட்டு நான் கம்பெனி போகும்போது ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டேன். சரி ஒரு மாதிரி டென்ஷனாக ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துச்சு. அது ஒரு டைம் தான் அப்படி இருந்துச்சு. எல்லா நாளும் நம்ம வந்து டிப்ரெஷனுக்கு போக மாட்டோம். அதுலேருந்து டக்குன்னு அப்படியே வெளியே வந்துடணும். அந்த இது நடந்துருச்சு, அதுக்காக போயிட்டு அதிலே உட்காந்துருந்தா நான் வேலையாகான்னு சொல்லிட்டு நான் டப்புன்னு அதுலேருந்து வெளியே வந்துடுவேன். சரி, பர்ஸை காணாமல், பர்ஸை வந்து வச்சது நான் மறந்துட்டேன். அதனால் ஒரு மைண்டில் வந்துட்டு நான் பாட்டுக்கு சார்லி எடுத்துகிட்டு ஒருன்னு போயிட்டேங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா பெட்ரோல் ட்ரை, ஒன்றுமே பண்ண முடியல என்னால். என்னடா டிப்ரெஷன் இருக்குது, நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு அங்கே போனால் அதை கூட ஒரு டிப்ரெஷன் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தாங்க எங்கே போனாலும் எல்லாத்தையுமே கேரி பண்ணிட்டேனான்னு ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்களும் அதே மாதிரி எங்கே போகிறதா இருந்தாலும் ஒரு தடவை எல்லாத்தையும் எடுத்துட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. அதனால் அன்றைக்கி வந்துட்டு கொடுமைன்னு ஏதாவது சொல்லுவாங்கள்ல, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை தலையை விரிச்சிட்டு அடித்தான். அந்தமாரி தாங்க இருந்துச்சு. நல்லாண்ணா வழி விட்டாங்க. எக்ஸாஸ்ட் நோட் கேட்குதாங்க, சும்மா பிரித்து எடுக்கிறாங்க வண்டியில். எனக்கு எல்லா வண்டியிலும் இப்படி தான் இருக்குமா இல்லை என் வண்டியில் மட்டும் தான் இப்படி இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியல.
சூப்பராக இருக்குங்க எக்ஸாஸ்ட் நோட்டு. நான் நம்ம வந்து வண்டி எடுக்கும்போது இருந்த எக்ஸாஸ்ட் நோட்டோட இப்போ சும்மா பையன் பறக்கிறான். ஆனால் என்ன வண்டி இன்னும் சர்வீஸ் விடலை, ஒரு மாதிரி கொஞ்சம் அழுக்காக இருக்கார் நம்ம சார்லி. கூடிய சீக்கிரத்தில் அவனையும் சர்வீஸ் விட்டு ஆறுபடை ட்ரிப்புக்கு போகும்போதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு பாருங்கள் நல்லாயிருக்கும். ஸோ வைசரை க்ளோஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குளிருது அதனால் வைசரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் இதாங்க ஒரு பிரச்சனையாகும். நம்ம ரோடு தான் இங்கே கொஞ்சம் பிரச்சனை. நல்லா இருந்த ரோடை தோண்டி போட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஏய் மாப்பிள்ளை ஓரமாக போ, நல்லா இருந்த ரோடை தோண்டி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கிட்டலாம் பார்த்தோன்னா தண்ணி வந்து நான் காலையில் தான் செயின் லூப் பண்ணேன். ஐயோ அதை பகுதியில் நிப்பாட்டினா பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா அண்ணனுக்கு கால் பண்ணேன். அண்ணன் வந்து அங்கே இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க. அப்புறம் அண்ணனுக்கு கால் பண்ணி போட்டு விட சொல்லி அப்புறம் பெட்ரோல் போட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க நிம்மதியாக இருந்துச்சு. ஐயோ மன உளைச்சலுங்க. ஆனால் உண்மையிலேயும் எல்லாம் நினைப்பாங்க, எங்களுக்கு என்னம்மா காசு இருக்குது, பைக் இருக்குது, எல்லாம் நாங்கள் வந்து சும்மா ஒன்றும் எடுத்துடலங்க. டே நைட்டாக வேலை செஞ்சு சம்பாரித்து எடுத்துருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து நான் இதுக்காக வந்துட்டு ₹1 கூட வாங்கலைங்க. நம்ம ஃபேமிலி நானாக சுயமாக சம்பாரித்து எடுத்த வண்டிங்க இது நம்ம சார்லி. அப்போ நமக்கெல்லாம் நிறையா இருக்குங்க, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸே இருக்குங்க. இந்தியா தமிழ்நாட்டிலே ஒரு நம்பர் 1 யூடியூபராக ஆகணுந்தாங்க மைண்டில் ஆசை இல்லை பேராசைங்க. அது வந்துடுவோம், நம்ம வச்சுட்டு நீங்கள் இருக்கீங்க, அதனால எந்த ஒரு பயமும் இல்லை எனக்கு. ஸோ பார்த்துக்கலாம். நான் இப்போ கூட விடுதலை அவர் விஜய் சேது நான் மூவி பார்த்தாங்க. சும்மா பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நல்ல ஸ்கிரிப்டுங்க, செம்ம கதை. நான் நேற்று நைட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம அதிகமாக தேட்டருக்குலாம் போகிறது இல்லைங்க, ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துருவோம். பசங்க யாராச்சும் டவுன்லோட் பண்ணிடுவாங்க, இல்லை நான் மோஸ்ட்லி என்னோடய ஃபோனில் வந்துட்டு டவுன்லோட் பண்ண மாட்டேன், பசங்க ஃபோனில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி பார்ப்பேன் நான். என்னங்க 2 லிட்டர் பெட்ரோல் போட்டோம், ஆனால் கரெக்டாக தானே அடித்தார். 2 லிட்டர் பெட்ரோல் போட்டால் பார்த்தா 1 கோடியில் நிற்கிது. ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு ஆச்சரியம். சரி ஓகே, அட்லாஸ்ட் நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுங்க வச்சுட்டு. பாய் பாய், லவ் யூ.